திரு கருணா, விளையாட்டு வீரர்களுக்கு மத்திய அரசு உறுதுணையா இருக்கு, பிரதமர் உறுதுணையாக இருக்கிறார், பிரதமரை புகழ்ந்து வீரர்கள் வீராங்கனைகள் பேசுறாங்க. ஆனா எதிர்கட்சிகள் ஒரு கான்ஸ்பிரசி தியரியை தொடர்ந்து ஏதோ ஒரு சதி நடந்துருச்சு அப்படின்னு தொடர்ந்து அந்த கருத்தை திட்டமிட்டு பரப்புற மாதிரி தெரியுது. இந்த ஒட்டுமொத்த விவாதத்தின் மைய நோக்கம் என்ன நடக்கிறது இந்திய விளையாட்டுத்துறையில்? எதுவுமே நடக்கல, உருப்படியாக எதுவுமே நடக்கவில்லை. அதுதான் இன்னைக்கு நாம வாங்கி கொண்டிருக்கக்கூடிய பதக்கங்களில் இருந்து தெரிகிறது. இப்ப இது வரைக்கும் ஒரு 4 வெண்கல பதக்கங்கள் நம்ம வாங்கியிருக்கிறோம். இந்த 4 வெண்கல பதக்கங்கள் வாங்கியதற்கு பிறகும் அவர்களை வாங்கியவர்களை பாராட்டுவதை விட தவறவிட்ட ஒரு வெள்ளி பதக்கத்தையோ அல்லது தங்க பதக்கத்தையோ தான் நம்ம பதைப்போடு பேசிக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், நம்ம நிறைய பதக்கங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று இந்திய மக்கள் அனைவருக்கும் தெரியும். அதனால தவறவிட்ட இந்த ஒரு பதக்கத்தின் மதிப்பு மிக அதிகமாக இருக்கிறது. தவறவிட்ட தருணம், அதன் காரணம், அந்த முன்கதைகள், இதற்கு முன்பு அந்த பெண் போட்டிக்கு செல்வதற்கு முன் அவர் ஆதங்கத்துடன் பதிவிட்டிருந்த எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்த அந்த கருத்து, இதெல்லாம் சேர்த்து இதை ஒரு பேசு பொருளாக்கி இருக்கிறது. இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதுல அதாவது அந்த 140 கோடியில 25 வயதுக்குள்ள இருக்கிறவங்க 70 கோடி பேர். இவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாளம் உலகத்தின் வேற எந்த நாட்டிலையும் இல்லை. 70 கோடி இளைஞர்கள், 25 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களை வைத்துக் கொண்டு ஒரு நாடு வெண்கல பதக்கங்களுக்கு முட்டி மோதி கொண்டிருப்பதும் தடுமாறி கொண்டிருப்பதும் பார்ப்பதற்கு அவமானமாக இருக்கிறது. இந்த அரசு அந்த அரசு என்று நான் இப்போ அவர் பதப்பதிப்புக்கு வேண்டாம். அப்போ நான் இப்போ மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கேன். 75 கோடி இளைஞர்களை வைத்துக் கொண்டு நம்ம ஒலிம்பிக்ஸ் மாதிரி ஒரு இடத்துல போய் இவ்வளவு குறைவான பதக்கங்களை வாங்கி கொண்டு வருவதற்கு நாம ஒட்டுமொத்த சமூகமாக, ஒட்டுமொத்த அரசாக எல்லாரும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாமா? எல்லாரும் அவமானப்பட வேண்டாம். விளையாட்டுத்துறையில நம்ம ஏன் பதக்கங்களோட எண்ணிக்கையை குறைச்சு வாங்குறோம்ங்கிறது விவாதிக்க வேண்டிய பொருள். வினேஷ் போகத் இஷ்யூல உங்களுக்கு கருத்தே இல்லையா? இல்ல, உங்க கட்சிக்கு கருத்தே இல்லையா? வினேஷ் போகத் விவகாரத்துல அவங்க ஓய்வு பெற்றிருக்கிறாங்கன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க பதக்கம் கிடைக்காம போயிருக்குல்ல, அதுல உங்களுக்கு கருத்து இல்லையா? இல்ல, அதுக்கான விஷயத்துக்காக தான் நான் சொல்ல வரேன். இந்த பதக்கங்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதுதான் அதோடைய பதற்றத்தையும் அதோடைய பல கான்ஸ்பிரசி தியரிகளையும் உருவாக்குகிறது. இந்த பிரச்சனையே வேற சார். இந்த பிரச்சனையோட ஆணி வேற. இந்த பிரச்சனைக்காக போராட்டம் நடந்திருக்கு. பெண்கள் போராட்டம் நடத்திருக்கிறாங்க, மல்யுத்த வீராங்கனைகள். இது வேற, நீங்க சொல்ற பிரச்சனையோடைய கோணம் வேற. இல்ல, நான் சொல்ல வரப்ப வினேஷ் போகத்துடைய ஒரு கான்ஸ்பிரசி தியரி மட்டும் பேசிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்தை என்ன நடக்கிறது நீங்க பேசுறதும் பேச வேண்டியதுதான். இல்ல, வினேஷ் போகத் விஷயத்துக்கே வர அந்த பெண்மணி இப்ப இதற்கு மேல் சக்தி இல்லை, அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவர்கள் ட்வீட் போட்டுட்டு அவர்கள் இந்த இடத்துல இருந்து விலகும் போது மனது வலிக்கிறது, மனம் வேதனையாக இருக்கிறது. ஆரம்பத்துல இருந்தே அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து அநீதி இழக்கப்பட்டு கொண்டிருப்பதை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவும் கவனிக்கிறது. ஜந்தர் மந்தர்ல இருந்து பிரதமர் அலுவலகம் எவ்வளவு தூரம், பிரதமர் வீடு எவ்வளவு தூரம், அந்த நம்முடைய விளையாட்டுல இந்த பெண்கள் தான் அடுத்த வர ஒலிம்பிக்ஸ்ல போட்டியிட போகிறார்கள், இவர்கள் தான் போய் நம்முடைய இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்த போகிறார்கள் என்பது பிரதமருக்கு தெரியாதா? நடு சாலையில் அப்படி அடித்து இழுத்து அவர்கள் கொண்டு போகப்பட்ட போது பிரதமருக்கு தலையிட்டு அவர்களை ஒரு 10 பேரை வர வைத்து கேட்டிருந்தா அந்த பெண் இவ்வளவு பதத்துடன் அங்க போயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக நான் போகும்போது எனக்கு என்ன வேணாலும் வைக்கலாம், என்னுடைய உணவில் கலப்படம் செய்து விடலாம், அந்த பெண் எல்லா விதமான சந்தேகங்களையும் எழுப்பி விட்டு ஒரு அச்சத்துடன் தான் அவர் போயிருக்காரு. அவர் அந்த கடைசி ரவுண்ட்ல அவர் அந்த போராட்டத்திற்கும் இப்ப எடை கூடி பதக்கத்தை தவற விட்டதற்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு திரு தங்க வரதராஜன் சொல்றாரு. அதுக்கப்புறம் அரசாங்கம் அவர் பயிற்சி பெறுவதற்கும் அந்த போட்டியில பங்கு பெறுவதற்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் செஞ்சிருக்கு. இந்த ஒரு விளையாட்டு வீராங்கனைகளுக்கு மட்டும் செய்யல, எல்லா விளையாட்டு வீராங்கனைகளுக்கும் அரசாங்கம் சப்போர்ட்டா இருக்குன்னு தானே சொல்றாரு திரு தங்க வரதராஜன். இது ரொம்ப மிக மிக தவறு. எந்த இவர்கள் தேர்வு ஆகி போகலைன்னா வேற யாரதான் அனுப்ப போறாங்க? இந்தியா மாதிரி நாட்டுல இது அப்போ உங்களுக்கு ஒரு அரசியல் மாறுபாடுகள் இருந்தால் அவர்கள் அனுப்பாம நிறுத்த முடியுமா என்ன? அப்படி இல்லை.
யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து மனக்குழப்பம் இல்லாமல் போய் போராடுவதற்கு எல்லாம் வினிஷ் போகத் இன்னொரு பெண் வந்து இப்பொழுது யாருமே சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. சின்ன சின்ன காரணங்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு குழுவாக பாரிஸ் போய் ஒரு ஒலிம்பிக் போகும்போது இது அட்மினிஸ்ட்ரேஷன் ஒட்டுமொத்தமாக தோல்வியுற்று இருக்கிறது. இதுல வந்து எந்த சந்தேகமும் இல்ல. நான் மீண்டும் சொல்றேன் இந்த ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ பாக்குற விஷயங்கள் வந்து ரொம்ப செல்பிஷாக இருக்கிறது. இந்த பிரிஜ்பூஷன் விஷயத்துல அவரை வந்து ரொம்ப எளிமையான விஷயம். அவர் ஒரு பெண்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அந்த துறையின் தலைவர் மீது புகார் கொடுக்கும் போது அதை வெளிப்படைத்தன்மையுடன் உடனடியாக விசாரிக்க வேண்டியது அவசியம். அதை விசாரிக்காதன் காரணம் சாதாரணமா தினமும் நம்ம செய்தித்தாள்ல பாக்குறோம். ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு கல்லூரியில் ஒரு ஆசிரியர் மீது பெண்கள் ஏதாவது பாலியல் குற்றச்சாட்டுகள் சொன்னா எவ்வளவு கேவலமாக அந்த இடம் வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் நடத்தப்படுகிறார். அதுக்கு இழுத்து கொண்டு சிறையில் போடப்படுகிறார். இந்த எம்பி ஏன் அவர் பிரிஜ்பூஷன் மேல அந்த மாதிரியான எந்த ஒரு வழக்கம் இருக்குல்ல. உச்ச நீதிமன்றம் உள்ள குறுக்கிட்டதாலதான் எஃப்ஐஆரே போடப்பட்டது. அந்த எஃப்ஐஆர்லயும் அவர் பெயர் இல்ல. அதுக்கப்புறம் போஸ்கோ சட்டம் போடல. மீண்டும் உச்ச நீதிமன்றம் குறுக்கிட்டு போஸ்கோ சட்டம் போட வச்சது. இவ்வளவு அழுத்தம் எதுக்கு? ஏன் ஒரு ரகு சொன்னது போல வீராங்கனைகளின் அந்த புகார்கள் ஒழுங்காக முறையாக விசாரிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு அழுத்தம் இருந்திருக்காது. இந்த அழுத்தங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது.